எல்லோருக்கும் வணக்கம். ஒண்ணுமே புரியலைங்க நண்பர்களே. ஷேர் மார்க்கெட் என்னமோ சுமாரா பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கா. ஆனா என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரத்த ஆறே ஓடுது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது என்ன ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அது மாதிரி ஒரு ஸ்மால் இம்பாக்ட் வந்து கிடக்கு. நான் மட்டும்தான் இப்படி தனியா புலம்புறேனா இல்ல உங்களுக்குமே நிறைய பேருக்கு மார்க்கெட் ஏறியும் எந்த பிரயோஜனம் இல்ல, போர்ட்ஃபோலியோ கும்பா ரத்த ஆறு ஓடுது அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான விஷயங்கள்ல முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டாடா பவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவன் நம்மளை பயமுறுத்துறான். இன்னைக்கு 4% இறங்குற மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதனால ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பயந்துட்டு இன்னைக்கு 4% இறங்கியிருக்காங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்டினுடைய வரலாறுல நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, அதுல குறிப்பா நீங்க டாடா பவர் எடுத்து பார்க்கும் பொழுது சமீபத்திய 2022 இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ஒரு இறங்குறானோ அப்பெல்லாம் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகத்தான் பார்த்திருக்கான். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பயமுறுத்தி 392 இருந்து கீழே அவனுடைய சப்போர்ட் லைன் 310 ரூபாயில வந்து உளுந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது சப்போர்ட் தான் எடுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏங்க இந்த கம்பெனியெல்லாம் திவாலாகி கும்பாகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிங்க ஷேர் மார்க்கெட்டே அழிஞ்சு போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உண்மைதான். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள குழப்பம் இருக்கு. ஃபாரினர்ஸோட டேட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட இந்த பிப்ரவரி மாசத்துல விற்கிறாங்க, வாங்குறாங்க, அப்புறம் மறுபடியும் விற்கிறாங்க. உண்மையிலேயே குழப்பம் தான். அதுக்கு இந்த பேங்க் நிஃப்டி எல்லாம் ட்ரேட் பண்ண போனோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஆயக்கலைகள் 64 தெரிஞ்சிருக்கணும், கல்யாணமும் நடந்திருக்கும். ஏன்னா கல்யாணம் நடந்திருந்தா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதாவது கம்முன்னு உட்காரு அப்படின்னா உட்காரணும், திடீர்னு எந்திரிச்சு எதுவும் பேசாம எந்திரிச்சு போ அப்படின்னா போகணும். அது மாதிரி தான் இந்த பேங்க் நிஃப்டி நடந்துக்கிறா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தா தான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது இந்த வாரத்துல இந்த நிஃப்டி பேங்க் தொடங்கினது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல தொடங்கினானோ இந்த வாரத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு கரெக்டா அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கான். ஆனா இடையில என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. மேல 46,200 கீழே 44,800 ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட்களை வால்டிலிட்டி பண்ணி வச்சிருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமானவங்கனால தான் சக்சஸ் பண்ண முடியும். பேச்சுலர் கன்னி பசங்கனால கண்டிப்பா இந்த பேங்க் நிஃப்டியில வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் கம்மி. உட்கார இடத்துல உட்காரணும், எந்திரிக்கிற இடத்துல எந்திரிக்கணும், ஓடி போன்னு சொல்ற இடத்துல ஓடி போகணும். அப்பேற்பட்ட பேங்க் நிஃப்டி கிட்ட ஒரு பிராக்டிஸ் இருந்தா தான் போக முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, ஷேர் மார்க்கெட்ல சமீபத்தில் ஊழல் சம்பந்தப்பட்ட நியூஸே இல்லைங்க நண்பர்களே. இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செபி வந்து சில பேர்த்த ஆக்ஷன் எடுக்க சொல்லுச்சு. அதாவது ஆக்சிஸ்ல நினைக்கிறேன், நம்ம ஏன் பேர் சொல்லணும், வேற ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நினைச்சுங்க. அதுல வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் அப்படின்ற மாதிரி சில டேட்டாக்கெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜி பிஸ்னஸ் அப்படின்ற தொலைக்காட்சியில் யாராவது வந்து சொல்றது இந்த ஷேர் மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பான். யாராவது வாங்க போற சமயத்தில் ஒருவேளை அந்த ஷேர் மேலே போச்சுனாக்கா இவங்க பிடிச்சி வித்து விட்டுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்லாஃபுல் கெயின் ஆல்மோஸ்ட் 7.5 கோடி செபி கண்டுபிடிச்சு கடைசியில் அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு கால் வரலாம். கால்ஸ் உங்களுக்கு தரங்க, ஃப்ரீயா தரங்க அப்படின்னு எந்தையாவது ஒன்று சொல்லி உங்களை வாங்க வச்சு அவங்க வித்துட்டு போறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் சாதாரண ஆளுகள் இல்லை. சும்மா என்ன 1000-2000 ரூபாய்க்கு வாங்குவாங்க? யாருக்கு தெரியும்? 50 கோடி 100 கோடின்னு கூட வாங்குவாங்க. 50 கோடிக்கு 10% வச்சா கூட 5 கோடி லாபம். இங்க பாத்தீங்களா, நான் கடைசி இந்த நியூஸ் தான் பார்த்திருந்தேன். அது வந்து ரொம்ப காலமாச்சு, மார்ச் 2023 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்பதான் இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஒன்று நான் பார்க்குறேன். பாவங்க இந்த ராம்கோ சிமெண்ட் ஷேர் இன்னைக்கு அப்பாவே வந்து என் கம்பெனியினுடைய டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் இதுதாங்க அப்படின்னு சொல்லி 93 கோடி லாபத்தை காமிச்சது. ஒன்றும் க்ரோத் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட் அது பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆல்மோஸ்ட் 8% இறங்கிடுச்சு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 11% இறங்கியிருக்கான். ஜென்ரலாக ஒரு 20-30% இறங்கும் போது ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இந்த ஷேர் வந்து எப்பாவது ஒரு 840 அல்லது 740 வந்து தொடும்பொழுது நேச்சுரலாக ஒரு சப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து ஒரு 4-5 நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு 7% இறங்கிட்டானா திங்கள் செவ்வாய் கழிச்சு எங்காவது ஒரு சப்போர்ட்ல வந்து விழுந்தான்னா மேபி இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா வீழ்ச்சி அந்த இடத்துல தடைபடுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்ல என்னன்னா, இந்த பிஎஃப்சி ஷேர் வந்து வீராவேசமா வந்து இதுதாங்க எங்களுடைய ரிசல்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட் அவனையும் பிடிச்சி 8% இறக்கி விட்டான். அப்படி ஏதாவது கும்பா ரிசல்ட்டான்னு பார்க்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுடைய சேல்ஸ் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். அவனுடைய ப்ராஃபிட் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் கும்பா குட்டிகளா இருக்கு. காரணம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா இன்னும் மேலே ஏற்றணும் அப்படின்றது ஒன்று, ப்ராஃபிட் க்ரோத். இதுவே யோசிச்சு பாருங்க. இந்த இவன் இப்போ 6,000 ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பொதுவாக 12,000 கோடி லாபம் அல்லது 50,000 கோடி லாபம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக மேலே ஏறிட்டு தான் போகிறான்.
பட் இருந்தாலும் வளர்ச்சி பாதையில் இல்லை, எங்களுக்கு பத்தல அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் இறக்கி விட்டுருச்சு. இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஷேர்லாம் வந்து அப்படியே பறந்துட்டு இருக்கான், வானத்தில் இருக்கான், அதனால பிடிச்சி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி விட்டாங்க. நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது, இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு டஃபஸ்ட் மார்க்கெட்லேயே தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிட்டான். அதாவது சமீபத்தில் வந்து இந்த கல்யாண் ஜுவல்லரி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னவோ இது ஒரு கும்பாவின் அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போவும் அது கும்பா தான், ஒன்றும் செலுசெலுப்புக்கு மாறல. பட் இருந்தாலும் கீழே போனவன் லேசாக ஒரு யூட்டர்ன் போட்டிருக்கான். அவனுடைய டெஸ்டிங் ஃபேஸ்லாம் இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. என்னைக்கு அவன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரூபாய்க்கு மேலே போகிறானோ அன்னைக்கு இந்த ஸ்டாக்ல ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் இறங்கியும் திரும்பி 400 ரூபாய் வந்து உடச்சி மேலே வர்றானா? இப்போ வரல, இப்போ 357 தானே இருக்கான், இன்னொரு 50 ரூபாய் ஏறணும். ஸோ ஒருவேளை 400 ரூபாய் வரைக்கும் வந்து அதுக்கு மேலேயே நின்று ட்ரேட் ஆனானா அடுத்தது அப்புறம் இந்த டெப்த் எவ்வளோ, 120 ரூபாயிலிருந்து 400 ரூபா வந்தவன் அப்புறம் 400 ரூபாய் தாண்டானா அடுத்தது 800 ரூபாய்ட்டு போக வேண்டியதான். ஸோ வாழ்க்கையில் என்ன நடந்தா என்னங்க, ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்தா என்னங்க அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் என்னுடைய உள் மனசு சொல்லுது. நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த பாகிஸ்தான்காரன் எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி குறுக்கு ஓடி வந்துருவான். சுதந்திரம் வாங்கினது அதே மாதிரி தான். இந்த பாகிஸ்தான் ஸ்டாக் இண்டெக்ஸ்ல இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பாகிஸ்தானுடைய நம்ம நாட்டிலேருந்து நீ 4-5 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து அதனுடைய ரிசல்ட் தான் எண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்ல எப்படி ஒரு இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு அவனுடைய மார்க்கெட் 2% இறங்கியிருக்கு, ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட். இருந்தாலும் நீங்க என்ன கவனிக்கணும்னா, கடந்த ஒரு மாசத்துல எலெக்ஷன் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசத்துல அவனுடைய வால்டிலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்சல்யூட் வால்டிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல 65,000 இருந்து கீழே ஆல்மோஸ்ட் 62,000 வரைக்கும் போயிருக்கான். அப்போ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 8% கூட இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அப்படி கணக்கு போட்டு பாருங்களேன். ஸோ நிஃப்டியில் 8% கும்பா பாடிச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 10% போட்டால் குறைஞ்சது ஒரு 2100 பாயிண்ட். அப்போ கடைசியில் நம்மளதுலேயும் ஒரு 1700 பாயிண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது கடந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கு. அப்போ நம்மளுடைய எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்போ அப்படின்னு நீங்கள் பார்க்கறத விட எப்போ எலெக்ஷனுடைய ரேலி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த எலெக்ஷன் ரேலி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம சைலண்டா பேசிக்கிற மாதிரி அது வழக்கம் தானங்க. அப்புறம் 300-500 கொடுத்து ஆளுகளை கூட்டிட்டு போகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது, பிரியாணி அண்டாக்கள் கொதிக்கின்றன அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்ச உடனேயும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெட்டுக்கு நெட்டு நம்மளுக்கு வந்து இப்படி கீழே இறங்காம நம்ம எப்பவுமே பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா நல்லா வளர்ச்சி அடைகிறோம். ஸோ நம்மளால இப்படி கீழே இறங்காம அவங்களோட போட்டி இதுக்கு கீழே போயிடக்கூடாது. இப்படி கீழே போகாம நம்மளால இப்படி மேல ஸ்டெப்பு போனாக்க நம்மளுடைய மார்க்கெட் இந்த எலெக்ஷன் சமீபத்தில் ஒரு 30,000 வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். வேற என்ன ஷேர் மார்க்கெட்ல முக்கிய செய்தி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு திடீர்னு ஏர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாம் இண்டிகோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு கட்டத்தில் வெறும் 2,900 ரூபா வந்துட்டான். இப்போ 3,100 ரூபா, ஆல்மோஸ்ட் 100 ரூபா ஏறி இருக்கான். நான்லாம் இதை வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னாக்கா நல்ல ஒரு கீழ் ரேட்ல வரும்போது இந்த வருஷத்துல ஏர்லைன் ஸ்டாக்ஸ் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் வந்து இன்னைக்கு இது கீழே வந்துடும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2,500 வந்ததுன்னா இதை கவர் பண்ணும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என் ஆசையில் மண்ணள்ளி போட்டு கீழே 3,000 வரைக்கும் வந்தவன் 100 ரூபா ஏறி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஏர்லைன்ஸினுடைய ஃபேர்க்கெல்லாம் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது சம் கேப் வரும், அதாவது ஒரு லிமிட் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மீடியாக்கள் வந்தது. உடனே டவுன் ஆச்சு, நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம இங்கிருந்து சென்னை போகிறதுனா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுனா ஒருவேளை 1000 ரூபாய்க்கு போகிற மாதிரி இருந்தால் சந்தோஷம் தானே. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டாங்க. ஆக கவர்மெண்ட் பார்த்து நினச்சிதுன்னா எந்த செக்டர் வேணாலும் ஓவர் த நைட் நியூஸ் கொண்டு வந்து ஏற்றவும் செய்யும். மிடில் ஆஃப் த மார்க்கெட்லையும் வந்து ஏதாவது நியூஸ் விட்டு கும்பா பாடவும் வைக்கலாம். ஸோ எல்லாமே கவர்மெண்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஸ்டாக்குகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது இதுதான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எவன் வேணாலும் குண்டை தூக்கி போடுவான். இன்னொரு சோகமான சம்பவம் என்னன்னா, இந்த MSTSC அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 11% அவங்களுடைய ரிசல்ட்டை காரணமாக காட்டி இறக்கி விட்டாங்க. இதுவும் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த IRFC அப்படின்ற ஷேர் வந்து இப்போதைக்கு எவ்வளோ இருக்கான்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹையிலிருந்து இந்த IRFC ஷேர் வந்து சமீபத்தினுடைய ஹையிலிருந்து 22% இறங்கியிருக்கான். பொதுவாகவே growth கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொடர்ந்து பின்பற்றக்கூடிய கம்பெனிகள் 20% இறங்கினாலோ அல்லது ஒரு 30% கூட கணக்கு வச்சுங்களேன், 30% இறங்கினாலும் அங்கிருந்து அப்படியே யூட்டர்ன் போட்டு மேலே ஏறுவானு. அப்போ இவன் நியாயத்துக்கு இந்த IRFC நம்ம அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களில் திரும்பி பார்க்கும்போது இவன் மறுபடியும் ஒரு 200 ரூபா பக்கம் வந்திருக்கணும் நியாயத்துக்கு, தர்மத்துக்கு. அப்படி வரலின்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு போக வேண்டியதுதான்.
நண்பர்களே, என்னைக்குமே உச்சாணி கொம்புல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பயந்துகிட்டு தான் இருக்கணும். இந்த HFCL அப்படின்ற ஷேர் பாருங்க, அவன் சமீபத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல வந்துட்டான். இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் 62 ரூபாயில சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு நம்ம இப்ப பார்க்கும்போது 100 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான். ஆனா அந்த 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்தாலும் அவன் மேல எவ்வளவு 112 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்ப கீழே இறங்கியிருக்கான். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா என்ன பொறுத்த வரைக்கும் 89 ரூபாய் வந்ததுன்னா மேபி அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனா என்னைக்குமே உச்சாணி கொம்புல வாங்கினவங்க 100 ரூபாய்க்கு கீழே போகும்போது பயப்படுத்தா வாங்க. இந்த HDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அதே மாதிரி தான், நல்ல மேல போய் 100 ரூபாய் பக்கத்துல போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே இறங்கி இப்ப 80 ரேஞ்சில் இருக்கான். அப்ப என்ன ஆகுது? பயம் வருது. இந்த HFCL அதே மாதிரி தான், இன்னைக்கு 5% இறங்கி இருக்கான். உச்சத்துல வாங்கினாவே பயந்தாங்க. சரி, அப்ப லோன்ல வாங்கினா மட்டும் சந்தோஷம் வருமா? ஏமாத்தா விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த டிஎன் பெட்ரோ ஏமாத்தி தான் விட்டான். அவன் சமீபத்தில் பிரேக் அவுட் ஆனா, சரி கீழே இருந்து பிரேக் அவுட் ஆகிறானே, நல்லா அவனுடைய பழைய 130 140 வருவான்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ 90 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஏற ஆரம்பிச்சவன் 113 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். ஸோ அப்போ இதெல்லாம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலுமே இன்னைக்கு ஹிட்டாக தான் செஞ்சிருக்கும். நெட்டுக்கு பார்த்தா அது ஒரு 10-20 ரூபா தான் கொடுத்த மாதிரி கணக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ்நாடு பெட்ரோ மறுபடியும் அவனுடைய சப்போர்ட் ரேஞ்ச் ஒரு 87 வரும்பொழுதோ அல்லது மறுபடியும் ஒரு 70 ரூபா வரும்போதோ பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தான் கீழே வர்றான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, எவ்வளோ பெரிய ஷேர் இந்த கிரேசிமே, அப்படியே இதுல எத்தனை பேர் பணம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாங்கன்னு தெரியல. ரிசல்ட் வரும்போது அவன் நியூட்ரல், அவனை ரிசல்ட் காரணம் காமிச்சு அவனை 6% மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. கண்டிப்பா கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ்ல கால் சைடு யாராவது ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா ஜாக்பாட் தான். இந்த சமயத்துல தான் நம்ம SB அப்படின்ற ஷேர் பார்க்குறோம். அது யார் மந்திரிச்சு விட்டாங்கன்னு தெரியல, தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கான். சுமாரான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே தான். அதெல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு கூட 4% ஏறி இருக்கான். கடந்த 5 நாட்கள்ல பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கம்பெனி, 640 ரூபா இருந்தவன் 11% ஏறி இப்ப 725 ரூபா இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரிசல்ட்டை காரணம் காமிச்சுதான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய growthல ஏதாவது பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சுமார் தான். சரி, அவங்களுடைய ப்ராஃபிட்ல ஏதாவது பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சுமார் தான். ஆனா நீங்க HDFC பேங்க் எடுத்து பாருங்க, அவனுடைய சேல்ஸ் வந்து ஏங்க நீங்க ப்ரொவிஷன் வைக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க, சேல்ஸை முதல்ல பாருங்க. ஸோ அப்போ சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குவார்டர்லிக்கு போயிடும். ஸோ சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய டிசம்பர் குவார்டர் அப்படின்ற சேல்ஸ் அப்படின்றது நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 17,700 கோடிங்க. SBIனுடைய ப்ராஃபிட் வந்து 11,000 கோடி தான். ஸோ அப்போ நல்ல ப்ராஃபிட் பண்ண HDFC பேங்க்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரிசல்ட் விட்டதுலேருந்து ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்? அப்பா 20% இறங்கி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டே அழிஞ்சிடும். இந்த HDFC போன்ற ஸ்ட்ராங்கான பங்குகளை இந்த 20% இறக்கத்திலிருந்து மறுபடியும் மேலே ஏற்றி விடல. சரி, கடைசிக்கு நம்ம ஒரு 30 வரைக்கும் வச்சுக்கோமே, 30%. இந்த 30% அதாவது அதனுடைய ரேட் என்னன்னு வருதுன்னா 1,200 ரூபா வருது. இந்த 1,200 ரூபாய்க்கு இல்ல ஏதாவது ஒரு இடத்துல யூட்டர்ன் போட்டு மறுபடியும் +20 அல்லது +15% ஏற்றி விடலினா என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இருந்து என்ன லாபம் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி ஜொமேட்டோ ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஜாலி தாங்க, யாருமே அவனை பத்தி எதுவுமே நெகட்டிவா சொல்ல. அதனால அவன் பாட்டுக்கு யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஆல்மோஸ்ட் 149 வரை வந்துட்டான். இப்பதான் எல்லாரும் இனி எடுத்து பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, அவனுடைய ப்ரீவியஸ் ஹை ஜோன்லாம் வந்து 160 170. ஒருவேளை இவன் வந்து இங்க வந்து தொட்டுட்டான்னா டெக்னிக்கலி ஆக்டிவ் ஆயிடுவான். உடனே ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹையை வந்து தொட்ட பங்குகள் எது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஜொமேட்டோ வந்து அவங்களுடைய கண் பார்வையில் வந்து விழுந்துரும். சரி, ஏதாவது ஒரு பெரிய குரூப் வந்து சரி கீழே வாங்கினதை மேலே ப்ராஃபிட்டை புக் பண்ணி விடுவான், அவன் கீழே இருந்து அண்டவாட்டம் மேலே ஏறி இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் இது ரொம்ப ஆக்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இனிமேல் இவ்வளோ நாள் அவன் சின்ன மூவ்மெண்ட்டா ஒரு வருஷத்துக்கு போராடி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கான். இது அப்படியே டபுளும் கூட ஆகலாம், யாருக்கு தெரியும்? டெக்னிக்கலி இந்த இடத்துல ஷார்ட் போறாங்க, அவன் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான்னா இந்த டெப்த் எவ்வளவு தூரம் இறங்குச்சோ அதே டெப்த்தை மேலே ஏற்றி 300 ரூபா கூட வரலாம், யாருக்கு தெரியும் ஜொமேட்டோ. பட் பொதுவா என்ன பண்ணுவாங்க, இந்த ஜொமேட்டோ ஷேரை ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல யாராவது இங்க லோ ரேட்ல வாங்கி இருந்தவங்க இந்த இடத்துல வித்தோட தான் பார்ப்பாங்க. ஆனா கடவுளே, நம்ம விட்ட ராக்கெட் நம்ம மேலே திரும்பி வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் சமீபத்து காலில் ஒன்றும் பெருசா இல்லை. அவனுடைய பாருங்களேன், ராக்கெட்டை விடுறாங்க, அப்புறம் ஸ்வங்கின அவன் நம்ம மேல மண்டையிலே வந்து விழுகிற மாதிரி விழுந்து விட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி கடந்த ஒரு வருஷத்துல 147% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்.
இந்த வருஷத்துல அவ்வளவு சம்பாதிக்க குடிச்சு வேண்டாம், ஒரு 50% இந்த வருஷத்தினுடைய முடியல சம்பாரிச்சு கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடவுளே, ராம்ராஜ் அவர்கள் வந்து ஒரு படம் எடுத்துதான் கடைசி படம்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனா இதுல ஒரு கண்ணை கவரும்படியா வரிசையை ஒரு 4 பேர்த்த வச்சு நச்சுக்கு குத்திக்கிட்டே போவாப்ல. அது மாதிரிதான் பிஎஸ்சி செக்டர்ல இருக்கக்கூடிய பல பங்குகள் இன்னைக்கு வரிசையை நிக்க வச்சு 4%, 5%, 3%, 10% வரிசையை குத்தி விட்டே வந்தாங்க. அந்த வகையில வரிசையை நின்று குத்து வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்இசி லிமிடெட், ஐஆர்எஃப்சி, எஸ்ஜிஎன், ஆர்பிஎல் எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வருதுங்க. இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இது ஷேர் மார்க்கெட்ல தவிர்க்கவே முடியாது. நண்பர்களே, நான் குளோபஸ் பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன்லாம் பார்க்கறதுக்கு நல்ல அல்வா குட்டி மாதிரி தான் இருக்கான். அவனால மேலே ஏறவும் முடியுது, இறங்கவும் முடியுது, மறுபடியும் ஏற முடியுது, மறுபடியும் இறங்க முடியுது. ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா லேசா இன்னைக்கு ஏறினதுனால பிரேக் அவுட் காமிக்கிறான். இன்னைக்கு நான் போய் பார்க்குறேன், இன்னைக்கு வந்து லேசா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது காமிக்கிறான். இந்த பிரேக் அவுட் உண்மையானால், இந்த பிரேக் அவுட்டுக்கு சக்தி இருந்தால் அடுத்த ஒரு 8 மாசம் நம்ம கழிச்சு பார்க்கும்பொழுது இது ஒரு 1300 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நான் பார்க்குறேன். ஸோ ஒரு 8 மாசத்துல மேபி இங்கிருந்து அவன் மேல் நோக்கி அவனுடைய பழைய கை வந்தான்னா ஆல்மோஸ்ட் 54% இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஜிஹெச்சிஎல்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து நல்லா மேலே தான் ஏறி வந்திருக்கான். அவனுடைய ஏறின வேகத்தை பார்த்தாவே நல்லா தான் இருக்கான். பட் இந்த ஷேர் வந்து ஒரு வேளை இறங்கிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ % இறங்கியிருக்கு? அவனுடைய சமீபத்தில் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கான். 20% இறங்கிட்டு தொடர்ந்து கீழே போக வேண்டியதானே, ஆலமரத்தில் தொங்குங்கடி அப்படின்ட்டு போய் தொங்க வேண்டியதானே. ஆனால் இவனை பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இறங்கினவன் அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக யூட்டர்ன் போட்டிருக்கான். ஒருவேளை இது அந்த 20% குரூப்பா சேர்ந்ததா அப்படின்றது தெரியல. அதாவது 20% குரூப் நான் எதை சொல்றேன்னா, ஒரு growth கம்பெனி ஏறி கொண்டிருக்கும் பொழுது 20% கீழே கரெக்ஷனா கீழே இறங்கினா மறுபடியும் திரும்பி ஏறக்கூடிய சக்தி இருக்கும். ஒருவேளை அப்படி கீது ஏறானோ, இன்னொரு 10% கீது ஏறி ஒரு 550 தொட்டுட்டு கீழே வரானோ அப்படின்றது தெரியல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம ஒன்று ஏறிட்டே இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீசின கத்தி அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சில ஷேர்கள் ஏறிட்டே இருக்க முடியும், ஏறிட்டே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் எவனா இருந்தாலும் ஒரு இடம் யூ டர்ன் வரும் அப்படின்ற நம்ம அப்பப்போ பேசியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் அண்ட் ரயில்வே துறை பங்குகளுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஜிஎம்டிசி லிமிடெட் ஷேர் டச்டு வித்தின் டே டிச்சை டச் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன்னா, மேலே இருந்த பங்கு ஒரே நாளில் சாக்கடையில் விழுந்துட்டா அப்படின்றத நான் இங்கிலீஷில் அப்படியே சுற்றி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற ஷேர் நீங்கள் பார்க்கும்பொழுது பயமுறுத்துற அளவுக்கு நல்லா வேகமாக ஏறி இருப்பான். அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஸ்லோவான ஸ்டாக் தான். நம்ம 160 ரேஞ்சில் பார்த்தேன், இதெல்லாம் என்னத்தை ஏறிட போகிறான், 200 வரைக்கும் போவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவன் பயமுறுத்துற வரைக்கும் ஏறிட்டான். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நாளில் நெஞ்சில் இருந்த சந்தனத்தை எல்லாம் தொடச்செஞ்சுட்டு டிச் எடுத்து அப்பிக்கிட்டான் போல. ஸோ இன்றைய நிலைமையில பார்க்கும்பொழுது இந்த ஷேர் அப்படின்ற சப்போர்ட்ல வந்து விழுந்திருந்தாலும் அவன் உளுந்த வேகம் அப்படின்றது பார்க்கும்போது பயமா இருக்கு. ஸோ இந்த ஷேர் யாராவது வச்சிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் லாபத்தில் தான் இருப்பாங்க. ஸோ மேபி கொஞ்சோண்டு குவான்டிட்டியை ஒரு 10-20 குவான்டிட்டியை 100 ஷேர் இருந்தாக்க 10-20 குவான்டிட்டியை குறைக்கக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.